Hello friends, welcome to Mrs. Stitch Blouses, Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் further details கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. Aari Embroideryல நம்ம நிறைய டிசைன்ஸ், நிறைய bridal blouses பார்த்துட்டு இருக்கோம். அதே வரிசையில இன்னைக்கும் ஒரு சூப்பரான bridal blouse டிசைன் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான நெக். நார்மலா எல்லாரும் இந்த ஆரி பிளவுஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நெக் எல்லாம் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஸ்டிச்சிங் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்டா ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஈஸியா பண்ண முடியாது அப்படின்றதுனால எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. இதுல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு, நான் எப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ காமனா வந்து பிளவுஸ் அப்படின்னா யூ நெக் ஒர்க் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இது வந்து போட் நெக் வித் டியர் டிராப் பண்ணும்போது அந்த டிராப்போட எட்ஜில் வந்து ரோப் போட்டு டைப் பண்ணிக்கிற மாதிரி ஆரி ஒர்க் பிளவுஸ் மேக்ஸிமம் எல்லாரும் பண்ணுவோம். பட் இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரோப்க்கு பதிலா இங்கேயும் ஒரு டிசைனை நான் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த பிளவுஸை நான் க்ளோஸ் அப்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த பிளவுஸோட பேக் டிசைன். ஸோ பேக்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்டா அட்ராக்டிவா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த பிளவுஸ் வந்து பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஃப்ரீ ஸ்பேஸே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் நெக் வந்து பாத்தீங்கன்னா போட் நெக், கீழே வந்து டியர் டிராப். ஸோ இந்த போட் நெக் ரெண்டுமே ஜாயின் பண்ற இடத்துல ஒரு ஃபிளவர் டிசைன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஃபிளவர் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா சாரியில இருந்து அப்படியே ட்ரேஸ் எடுத்து இங்க வச்சு ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த இந்த பிளவுஸோட சாரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளவர் டிசைன் இருந்தது, இந்த மாதிரி கொடி டிசைனும் இருந்தது. ஸோ அதை மேட்ச் பண்றதுக்கு மாதிரி இந்த பிளவுஸ்ல வந்து எல்லாமே ஒர்க் பண்ணோம். ஸோ அதில் உள்ள ட்ரேஸ் வந்து ஃப்ளவர் ட்ரேஸ் எடுத்து இதை ஒர்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட் நெக், கீழே வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பு. ஸோ இந்த ஷேப்போட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ், சுகர் பீட்ஸ் லோடு கொடுத்துருக்கேன். இந்த நெக்லையும் சுகர் பீட்ஸ் லோடு, இங்கேயும் வந்து சுகர் பீட்ஸ் லோடு. அதுக்கப்புறம் வெளியில வந்து கொடி டிசைன். ஸோ இந்த டிசைன்ல வந்து சுகர் பீட்ஸும் கொடுத்துருக்கேன், சில்க் த்ரெட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்க வந்து புட்டாஸ் மாதிரி ஒரு மோத்தி பீட்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப அந்த டிசைனே வந்து பாத்தீங்கன்னா அந்த புட்டாஸ் பிளஸ் அந்த சுகர் பீட்ஸ், அந்த அவுட்டர் லேயர், சில்க் த்ரெட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டா அட்ராக்டிவா தெரியுது. அதுக்கப்புறம் பிளவுஸ் ஃபுல்லுமே அங்கங்க வந்து ஒரு சுகர் பீட்ஸ், ஒரு மோத்தி பீட்ஸ் அப்படியே ஃபுல்லா வந்து நெருக்கமா வர மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிளவுஸோட எண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக்ல என்ன டிசைன் இருக்கோ அதே சேம் டிசைன் இந்த எண்டிங்லயும் கொடுத்துருக்கேன். இந்த கஸ்டமர் வந்து சொன்னாங்க, எப்பவுமே எல்லாருக்கும் பண்ற மாதிரி நெக்ல மட்டும் டிசைன் இருக்கிற மாதிரி வேண்டாம், எனக்கு கீழேயும் கண்டிப்பா டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ல என்ன கொடி டிசைன் நான் பண்ணியிருக்கேனோ அதே சேம் டிசைன் இந்த பிளவுஸோட எண்டிங்லயும் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிராண்டா இருக்கு. ஒரு என்ன சொல்றது, நார்மல் பிளவுஸ் மாதிரி இல்லாம நெக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு, தென் நம்ம கொடுத்துருக்கிற புட்டாஸும் டிஃப்ரெண்டா இருக்கு, தென் பிளவுஸோட எண்டிங்கும் வந்து ஃபுல் ஒர்க்கோட இருக்கு. ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கு. அடுத்து வந்து நான் ஸ்லீவ் டிசைன் காமிக்கிறேன். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த பிளவுஸோட ஸ்லீவ் டிசைன். ஸோ பிளவுஸோட நெக் ரவுண்ட்ல அந்த என்ன டிசைன் பண்ணமோ அதே சேம் கொடி டிசைன் வந்து ஸ்லீவோட எட்ஜில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லீவோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் லோடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா தெரியுற மாதிரி ஒரு மோத்தி பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் அப்படியே வந்து மாத்தி மாத்தி ஈக்குவலா இல்லாம அங்கங்க வர மாதிரி ஃபுல்லுமே கொடுத்தாச்சு.
ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும்போது நம்மளுக்கு எப்பவுமே ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். இது ஸ்லீவ், இதே சேம் ஸ்லீவ் இன்னொரு ஸ்லீவும் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க பிளவுஸோட பேக் நெக்ல இந்த ஃபினிஷிங் பாருங்க ரொம்ப கிராண்டா இருக்கும். இந்த இடத்துல வந்து எப்பவுமே நார்மலா நம்ம எல்லா பிளவுஸ்லயும் பண்ணும்போது ஒரு ரோப் போட்டு டைப் பண்ற மாதிரி வச்சுப்போம். பட் இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் ஒரு டிசைன் கொடுத்து, ஒரு ஃபிளவர் டிசைன் கொடுத்து அந்த டிசைனை ஒர்க் பண்ணி அதை ஸ்டிச்சிங்கும் கரெக்டா பண்ணி நீட் ஃபினிஷிங்கோட கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா சில்க் த்ரெட்ல அப்படியே வந்து உள்ளுக்குள்ள ஃபுல்லா ஃபில்லிங் பண்ணிட்டு அவுட்டர் லேயர் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதோட அவுட்டர் லேயர்ல வந்து ஜரி த்ரெட்ல நிறைய லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் பீட்ஸ் இருக்கிற மாதிரி, மோத்தி பீட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஃபினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா நெக்கே வந்து டபுள் டைம் ஃபினிஷ் பண்ற மாதிரி வரும். இந்த போட் நெக் தனியா ஸ்டிச் பண்ணணும், அப்புறம் இந்த டிராப் தனியா ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பிளவுஸோட கீழே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது, இதுவும் வந்து தனியா ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா எண்டிங்லயும் வந்து ஒர்க் இருக்கு. ஸோ எல்லா பிளவுஸ்லயும் இந்த மாதிரி எண்டிங்ல வந்து ஒர்க் இருக்காது, இந்த பிளவுஸ்ல தான் இந்த மாதிரி ஒர்க் இருக்கு. ஸோ இந்த பிளவுஸ்ல வந்து ஃபினிஷிங்கே வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் நம்ம பண்ணணும் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ நீங்க நல்லா ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பிளவுஸ் டிசைன் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பிளவுஸ் வீடியோஸ் எல்லாம் நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, ஒரு பிகினர் நான் வந்து ஆரி டிசைன்ஸ் எல்லாமே பழகி முடிச்சுட்டேன், அடுத்து நான் ஒரு பிளவுஸ் பண்ணணும், பட் வந்து பிளவுஸ் பண்ணும்போது ரொம்ப பயமா இருக்கு, என்னால் ஈஸியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நான் பிளவுஸ் காமிக்கும் போது இதுல என்னென்ன மாதிரி நான் நெக்லாம் பண்ணேன், டிசைன் எப்படி பண்ணேன், அந்த டிசைன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம், எப்படி முடிக்கிறோம், ஸோ அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து நான் கொடுக்குறேன். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே டைரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். 1-to-1 கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.